ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எ டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது வந்து எவ்ரிடே இன் மை லைஃப் தான் சொல்லணும். பிகாஸ் எனக்கு சேம் ரொட்டீன் தான், எல்லாருக்கும் அதே தான், சேம் வேலை தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நானும். காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். எல்லோரும் சேர்ந்து காலையில் பசங்க பால் குடிப்பாங்க, நான் டீ குடிச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்களாம் கிளம்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்களாம் கிளம்பிட்ட பிறகு டிவியை தான் ஆன் பண்ணுவேன். டிவியை ஆன் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு விட்டுருவேன். அது பாட்டு பின்னாடி போயிட்டே இருக்கும், நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். பிகாஸ் வந்து எதுவுமே போடாமல் நம்ம பாட்டு செஞ்சுட்டே இருக்கும்போது மொனாட்டனஸாக ஒரே மாதிரி செய்கிற மாதிரி நம்மளுக்கு திங்கிங் வேறு வந்துடும். அதனால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாட்டை போட்டு விட்டுருவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ப்ளேலிஸ்ட்டு சேமாக தான் போயிட்டுருக்கும். அது மாதிரி தான் நடுவில் கேப் இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். 2 days ஒன்ஸ் தான் லாண்ட்ரி பண்ணுவேன். இன்றைக்கி லாண்ட்ரி டே. ஸோ அதனால் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் துணியை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். எவ்ரிடே நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து உடம்பு பெருசாக டயர்ட் ஆகாது. பட் ஆனால் வந்து ரிப்பீட்டாக மொனாட்டனஸாக ஒன்றே செஞ்சுட்டு இருக்கும்போது மைண்ட் லெவலில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா செஞ்சதே செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். கவலைப்பட்டாலும் நான் தானே செய்யணும், அதனால் வந்து நானே ரெடி ஆகிட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற வேலை பத்தலைன்னு ஓரியோக்கு என் மேலே என்ன கோவம் தெரியல, 2-3 நாளாக இலையை கடித்து போட்டபடியே வைக்கிறான். ஸோ அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் நிறைய இந்த யூடியூப்ஸ் அது மாதிரிலாம் பார்க்கும்போது வீடெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து கிறிஸ்டன் கிளியராக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும். ஒரு 1 வீக் அதை ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹை டஸ்டிங், ஃபேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுப்பேன். 2 days ஒன்ஸ் வந்து மாப் அதெல்லாம் பண்ணுவேன். மற்றபடி வந்து இப்போ வந்து பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால அது வந்து 1 month பண்ண முடியல, 15 days ஒன்ஸ் ஆக்கிட்டேன். எப்போயாச்சும் டஸ்ட் இருந்தால் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் பெட்டு இருக்கிறதுனால ஓரியோ சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டான்னா அப்போ துடைப்பேன். இல்லாட்டி வந்து 2 days ஒன்ஸ் தான் வீட்டை துடைப்பேன். மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அதுவே சம்டைம்ஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஹெல்ப்பு கேட்டுப்பேன். சில நாள்லாம் வந்து ஒரே மாதிரி போகாதில்ல, கொஞ்ச நாள் சிக்காகிடுவேன், இல்லாட்டி லேசியாக இருக்கும், அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன். காலையில் எழுந்தோடனே பசங்க ஷீட்ஸ்லாம் மடித்து வச்சுட்டாங்க. பட் அந்த தலகாணிலாம் எடுக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அதையும் எடுத்தாச்சு. வீக்லி ஒன்ஸ் ஷீட்ஸ் மாற்றுவேன். சம்டைம்ஸ் பசங்க ஏதாச்சும் சாப்பிடும்போது ஸ்பில் பண்ணிட்டாங்கன்னா மாற்றுவேன். இல்லாட்டி வந்து 1 வீக் அப்படியே அதையே மெயின்டைன் பண்ணிக்கிறது. நேற்று தான் வந்து 2 நாள் துவைச்ச துணி மடிக்காமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் நான் ஷாப்பிங் போயிருந்தோம், அப்போ வந்து வாங்கின திங்ஸ் அதெல்லாம் எடுத்தே வைக்கல. ஸோ இன்றைக்கி தான் துணிலாம் மடித்து வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு இதை கிளியர் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதெல்லாம் டெய்லர்கிட்ட கொடுத்து ஆல்டர் பண்ணலான்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளவுஸ் தைக்க வேண்டியது அதெல்லாம் மிச்சம் வார்ட்ரோப்பில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இப்போது வந்து வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிடுவேன். கிச்சன் போயிட்டு யூஸ்வலாக நான் வந்து மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சட்னி, சாம்பார் அது மாதிரி பண்ணிவிட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒரு பொரியல் பண்ணி லன்ச் பேக் பண்ணிவிடுவேன். அவங்க 3 பேருக்கும் இப்படி தான் பண்ணுவேன்.
இப்போ நான் அதே வந்து மதியம் ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு அவங்களுக்கு கொடுத்தா அது சாப்பிடவும் மாட்டுறாங்க, பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. ஸோ நான் அதனால தான் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட பொரியல் ஏதாச்சும் கொடுத்துருவேன். மதியம் வந்து இந்த குழம்பு பொரியல் அது மாதிரி சமைச்சு வைப்பேன். வந்து அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த குழம்புலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையே நைட் டிஃபனுக்கு வச்சு கேரி அவுட் பண்ணிப்பேன். இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து அவங்கள விட்டுட்டு வரும்போது கீரை கிடச்சிச்சு. சரி நான் கீரை பொரியல் பண்ணிவிட்டு நெத்திலி வாங்கினது இருந்துச்சு, அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நெத்திலி வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அதை ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சரி வெளியில் வெயில் இருந்துச்சு, அதை காய போட்டுடலான்னு அதையும் காய போட்டு வச்சாச்சு. கீரை நைட்டுக்கு வச்சா வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் பொரியலாக பண்ணால் கண்டிப்பாக காலி ஆகிடும். அதனால தான் வந்து கொஞ்சோண்டு சிறுபருப்பு வேக வச்சுருந்தேன். அது கூட கீரை போட்டு சிறுபருப்பு கடைசியில் போட்டு நல்ல ஒரு சின்ன கிரேவி மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதே வந்தோடனே பசங்களுக்கு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. நெத்திலி ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணி முடிக்கும்போது வந்து இதுக்கு அடுத்த வேலையாக பெருக்கிடுவேன். அதுக்கப்புறம் சமைச்சதெல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தையும் அலம்பி வச்சுருவேன். ஏன்னா பெரிய பாத்திரத்தில் இருந்தால் பாத்திரம் நிறைய இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சின்னதில் மாற்றிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு சாமான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேரும், அதனால தான். ஸோ அப்படி பண்ணுவேன். அது முடிச்சிட்ட பிறகு வீட்டை ஃபுல்லாக பெருக்கி எடுத்துடுவேன். பெருக்கி முடிச்சுட்டு பெருக்கிறதுக்குள்ளேயுமே ஷிஃப்ட்டில் வாஷிங் மிஷினில் துணி முடிஞ்சிடும், அதையும் காய போட்டுருவேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது பர்ஃபெக்டாக 12:40 12:50 அது மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். காலையில் வந்து எக்கு கொடுத்து அனுப்புவேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. அது கூடயே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரெகுலராக பாயில் பண்ணுவோம். அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு குளிக்க போயிடுவேன். முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை பிக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இதுதான் வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீன். பசங்களை பிக் பண்ணிவிட்டு வந்துட்ட பிறகு அப்புறம் என்ன, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை எடுத்து காய போடுறது, அழுக்குனா வாஷ் பண்ண போட்டுருவேன். டிஃபன் பாக்ஸை கழுவி வைக்கிறது, ஷூஸை எடுத்து வைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சமைச்சதை போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுத்தனால சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதை சாப்பிட்டு முடிப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்து டிவி பார்க்கலான்னு நினைப்பேன். பசங்க அதுக்குள்ளே காலைலேருந்து நீ டிவி பார்க்குறல்ல மம்மி என்கிட்ட கொடுன்னுவேன். அவங்க வாங்கி அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா அது போகும் லென்த்தாக 9 o'clock வரைக்கும். ஃபுல் எனர்ஜி டவுன் ஆகிடும். இவ்வளோ வேலை செய்யும்போது எனக்கு எனர்ஜி டவுன் ஆகாது. அந்த 3 ஹவர்ஸில் ஃபுல் எனர்ஜி அப்படியே ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்டு படுத்துருவோம். இதுதான் வந்து எங்களோட ரெகுலர் ரொட்டீன். இதில் வந்து சில நாள் வந்து வேலை கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர்த்து வேலை இல்லாத நாளும் இல்லை. அதை செய்யாமல் விட்டால் ஃபுல்லாக பைலப் ஆகிடும். ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய எவ்ரிடே ரொட்டீன். உங்களோட ரொட்டீன் எப்படின்னும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.